குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 15 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 221. சுழித்தவோர் எழுத்தையும் சொல்முகத்து இருத்தியே துன்ப இன்பமும் கடந்து சொல்லும் மூல நாடிகள் அழுத்தமான அக்கரம் அடங்கியுள் எழுப்பியே ஆறு பங்கயம் கடந்து அப்புறத்தலத்துலே. இதுதாங்க அந்த பாடல். சுழித்த ஓரெழுத்து அப்படின்னா ஓம் என்னும் எழுத்து, ஆறு பங்கயம் அப்படின்னா ஆறு ஆதாரங்கள் எனப்படும் தாமரைகள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கீழே சுழியை பெற்ற ஓர் எழுத்தான ஓம் என்பதனை மனதில் எண்ணி வாக்கில் துதித்து அதன் மூலம் துன்பம் இன்பம் இவ்விரண்டையும் கடந்த மூல நாடியில் மிகவும் வலிமையான மந்திர எழுத்தால் நெருப்பை உள்ளேயே எழுப்பி ஆறு ஆதாரங்களிலும் கலந்து அவற்றிற்கு அப்பால் உள்ள சிவனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 222. உருத்தரிப்பதற்கு முன் உயிர் புகுந்து நாதமும் கருத்தரிப்பதற்கு முன் காயமென்ன சோனிதம் அருள் தரிப்பதற்கு முன் அறிவு மூலாதாரமாம் குருத்து அறிந்து கொள்ளுவீர் குணங்கெடுங்குருக்களே. இதுதாங்க அந்த பாடல். உரு அப்படின்னா உருவம், நாதம் அப்படின்னா ஸ்ரோனிதம், காயம் அப்படின்னா உடல், குருத்து அப்படின்னா நடுநிலையான கருத்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உடல் எடுப்பதற்கு முன்பு உயிரானது ஒளியுனுள் புகுந்ததாகும். உடல் உண்டாவதற்கு முன்பு இது சுரோனிதமாய் இருந்தது. திருவருளை அடைவதற்கு முன்பு அறிவு மூலாதாரத்தில் இருந்தது. அர்த்தமற்ற சடங்குகளை மட்டும் செய்து பழகிய குருமார்களே, நடுநிலையான இக்கருத்தை அறிந்து கொள்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 223. எங்கும் உள்ள ஈசனார் எம்முடல் புகுந்த பின் பங்கு கூறு பேசுவார் பாடு சென்று அணுகிலார் எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம் என்று இரண்டு பேதமோ உங்கள் பேதம் அன்றியே உண்மை இரண்டும் இல்லையே. இதுதாங்க அந்த பாடல். ஈசனார் அப்படின்னா இறைவன், பேதம் அப்படின்னா வேறுபாடு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் என்னுடைய உடலில் குடியேறிய பின்பு அந்த இறைவனை கூறு போட்டு பேசுபவர்களிடம் நான் சேர்வதில்லை. அனைவருடைய உடலிலும் ஒரே இறைவனே வாழ்கிறார். அதை உணராதவர்கள் தெய்வங்களுக்குள்ளே வேற்றுமைகள் செய்கின்றனர். இது தவறு. இந்த பேதம் அவர்களுக்குள்ளேதானே தவிர தெய்வங்களிடையே இல்லை. தெய்வம் எப்பொழுதும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 224. அரியுமாகி அயனுமாகி அண்டம் எங்கும் ஒன்றதாய் பெரியதாகி உலகு தன்னில் நின்ற பாதம் ஒன்றலோ விரிவதென்று வேறு செய்து வேடம் இட்ட மூடரே அறிவினோடு பாரும் இங்கு அங்கும் எங்கும் ஒன்றதே. இதுதாங்க அந்த பாடல். அரி அப்படின்னா திருமால், அயன் அப்படின்னா பிரம்மன், அண்டம் அப்படின்னா உலகம், பாதம் அப்படின்னா திருவடி, வேறு செய்து அப்படின்னா பாகுபாடு செய்து அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பிரம்மம் என்ற ஒன்றுதான் திருமாலாகவும் பிரம்மனாகவும் உலகெங்கும் விளங்குகிறது. அந்த ஒன்றுதான் உண்மை தெய்வமாகும். அந்த ஒன்றின் திருவடியே எங்கும் உள்ளது. அறிவற்ற மூடர்கள்தான் தங்களின் வயிற்று பிழைப்புக்காக தெய்வங்கள் பல என்று மக்களிடையே பரப்பினர். அறிவையே துணையாக கொண்டு பார்த்தால் இங்கும் அங்கும் எங்குமே நிறைந்திருப்பவர் ஒரே இறைவன்தான் என்பதை அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 225. வெந்த நீரு மெய்க்கு அணிந்து வேடமும் தரிக்கிறீர் சிந்தையுள் நினைந்துமே தினம் சிபிக்கும் மந்திரம் முந்த மந்திரத்திலோ மூல மந்திரத்திலோ எந்த மந்திரத்திலோ ஈசன் வந்து இயங்குமே. இதுதாங்க அந்த பாடல். மெய் அப்படின்னா உடல், ஈசன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நீங்கள் திருநீற்றை உடம்பில் பூசிக்கொண்டு வேடமும் தரிக்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் வேடம் தரிப்பதால் இறைவன் உங்களுக்குள் வருவதில்லை. உங்கள் சிந்தையுள் நினைப்பதாலும் நாள்தோறும் ஓதும் மந்திரத்தாலும் முன்பு கூறிய மந்திரத்தாலும் அனைத்துக்கும் மூலமாகிய மந்திரத்தாலும் தான் இறைவன் உங்களுக்குள் வந்து செயல்படுவான். அப்படி வருவது சிவாய நம என்னும் மந்திரத்தில்தான் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 226. அகார காரணத்திலே அநேக அநேக ரூபமாய் உகார காரணத்திலே உருத்தரித்து நின்றனன் மகார காரணத்திலே மயங்குகின்ற வையகம் சிகார காரணத்திலே தெளிந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். அகார உகார மகாரங்கள் அப்படின்னா ஆ உ என்னும் எழுத்துக்கள், உருத்தரித்து அப்படின்னா வடிவம் தாங்கி, வையகம் அப்படின்னா உலகம், சிகாரம் அப்படின்னா சி என்ற எழுத்து, ரூபம் அப்படின்னா வடிவம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இறைவன் ஆ என்னும் எழுத்தின் மூலம் பல்வேறு வடிவங்களாக திகழ்கிறான். ஓ என்னும் எழுத்தின் மூலம் திருவுடல் தாங்கி நின்றான். என்ற எழுத்தின் மூலம் உயிர்களை மயக்கத்தில் ஆழ்த்தினான். இவற்றையெல்லாம் சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து மந்திரம் மூலம் தெளியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 227. அவ்வெழுத்தில் உவ்வு வந்த காரமுஞ் ஜனித்ததோ உவ்வெழுத்தும் அவ்வெழுத்தும் ஒன்றையொன்றி நின்றதோ செவ்வையொத்தி நின்றலோ சிவபதங்கள் சேரினும் மிவ்வையொத்த ஞானிக்கால் விரித்துரைக்க வேணுமே. இதுதாங்க அந்த பாடல். காரம் அப்படின்னா ஓம்காரம், சனித்ததோ அப்படின்னா தோன்றியதோ, சிவபதங்கள் அப்படின்னா சிவபெருமானின் திருவடிகள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆவும் ஊவும் இணைந்து ஓம் என்ற எழுத்து தோன்றியதா, ஊவும் என்னும் எழுத்தும் இணைந்து ஓம் உண்டானதா, ஆ உ இந்த மூன்று எழுத்துக்களும் இணைந்துதான் ஓம் என்னும் ஓரெழுத்து உண்டானது. இது சிவபெருமானின் திருவடியாகும். இவற்றை நன்குணர்ந்த ஞானிகளே விரித்து கூறுவீராக அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 228. ஆதியான அஞ்சிலும் அநாதியான நாளிலும் சோதியான மூன்றிலும் சொரூபமற்ற ரெண்டிலும் நீதியானது ஒன்றிலே நிறைந்து நின்ற வஸ்துவை ஆதியானது ஒன்றுமே அற்றது அஞ்செழுத்துமே. இதுதாங்க அந்த பாடல். ஆதி அப்படின்னா தொடக்கம், முதன்மை அப்படின்னு சொல்லலாம். அநாதி அப்படின்னா எப்பொழுது தோன்றியது என்று உறுதியாக கூற முடியாதது. வஸ்து அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, முதன்மையானவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள். இவற்றுக்கு முதலானவை 5 தன் மாத்திரைகள். இவைதான் அனைத்து பொருள்களும் தோன்ற காரணமாய் இருந்தன. இவை 5ம் தோன்றியது எப்பொழுது என்று கூற முடியாத மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் 4ம், ஓம் எனும் எழுத்தும், இடக்கலை பிங்களை என்ற 2 நாடிகளும் பிராணவாயுவை இறைவன் இருக்கும் தலைப்பகுதியில் செலுத்தும் போது 5 புலன்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 229. வானிலாததொன்றுமில்லை வானுமில்லை வானிடில் ஊனிலாததொன்றுமில்லை ஊனுமில்லை ஊனிடில் நாளிலாததொன்றுமில்லை நானுமில்லை நன்னிடில் தானிலாததொன்றுமே தயங்கியாடுகின்றதே. இதுதாங்க இந்த பாடல். ஊன் அப்படின்னா உடல், தான் இல்லாதது ஒன்று அப்படின்னா சிவம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அனைத்து பொருள்களிலும் ஆகாயம் எனும் பொருள் உள்ளது. ஒன்றும் இல்லாததே ஆகாயம் என்பதை அறிந்து அதிலேயே தியானம் செய்வாயாக. உடல் இல்லாத உயிர் ஒன்றுமில்லை, உடல் இல்லை என்ற நிலையில் உடலிலேயே யோகம் செய்வாயாக. நான் என்பது என்ன என்பதை உணர்ந்து நான் என்ற அகங்காரம் இன்றி நான் நீயாக ஞான சாதகம் செய்வாயாக. நான் என்பது இல்லாமல் தானாக நின்ற ஒன்றான சிவம்தான் உன் உடலில் தங்கி இயங்கி ஆடுகின்றது. அத்திருவடியை பற்றி இரவா நிலை அடைவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 230. சுழித்ததோர் எழுத்தையுண்ணி சொல்முகத்திருத்தியே துன்ப இன்பமும் கடந்து சொல்லும் நாடி ஊடு போய் அழுத்தமான அக்கரத்தின் அங்கியை எழுப்பியே 6 பங்கயம் கடந்து அப்புறத்து வெளியிலே. இதுதாங்க அந்த பாடல். சுழித்த ஓரெழுத்து அப்படின்னா ஓம் என்னும் எழுத்து, அக்கரம் அப்படின்னா எழுத்து, அங்கி அப்படின்னா நெருப்பு, 6 பங்கயம் அப்படின்னா தாமரை மலர் போன்று இருக்கும் 6 யோக ஆதாரங்கள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கீழே சுழியுடன் கூடிய ஓர் எழுத்தான ஓம் என்பதனை மனத்தில் எண்ணி அதன் மூலம் துன்பமும் இன்பமும் கடந்து
இருந்து மூல நாடியாகிய சுழுமுனையின் கண் மிகவும் வலிமையான மந்திர எழுத்தால் நெருப்பை உள்ளேயே எழுப்பி தாமரை மலர் போன்றிருக்கும் 6 யோக ஆதாரங்களிலும் கலந்து அப்பால் உள்ள சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பாடல்களும் விளக்கமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 24வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.